இனிய வணக்கம். நம்ம சென்ற வகுப்பில் நவுன்களின் வகைகளை பார்த்தோம். இந்த நவுன்களின் வகையோட தொடர்ச்சியை இந்த வகுப்புலையும் நம்ம பார்க்குறோம். அது கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு இரண்டு வகையான நவுன்கள் இருக்குது. இதில் கவுண்டபிள் நவுன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ பொருள்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம். உதாரணத்திற்கு புத்தகம், பேனா, மேஜை, இந்த மாதிரி ஒரு பொருள்கள் பெயர்கள் எல்லாத்தையும் நம்ம சொன்னால் அதெல்லாம் எண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அந்த எண்ணக்கூடிய வகைகளில் ஒருமை, தமிழில் சொல்லணும்னா ஒருமை பன்மைன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம சொன்ன பொருள்கள் புத்தகம், புத்தகங்கள், பேனா, பேனாக்கள், அந்த மாதிரி நம்ம மேஜை, மேஜைகள், அந்த மாதிரி நம்ம பொருள்களை ஒருமை பன்மையில் சொல்லும்போது அதே மாதிரி அவை எண்ணக்கூடிய வகைகளாக, இப்போ உதாரணத்திற்கு மேலும் சொல்லணும்னா சிறுமி, சிறுமிகள், சிறுவர், சிறுவர்கள், மருத்துவர், மருத்துவர்கள், குதிரை, குதிரைகள், இந்த மாதிரி நம்ம ஒருமை பன்மையில் அவைகளை எண்ணக்கூடிய வகையில் இருக்கும். அதுதான் கவுண்டபிள் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஸோ இதை வாக்கியங்களில் அமைக்கும்போது இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெயர்ச்சொல்லை இட்டு அதுக்கு தகுந்த வெர்பை நம்ம தேர்ந்தெடுப்போம். இது வாக்கியத்துடைய அமைப்பில் உள்ளது. அதே போல் அன்கவுண்டபிள் நவுன் என்பது வாக்கியத்தில் நம்ம அமைக்கும்போது அதுக்கான வெர்பு தேர்வு முறை என்பது சிங்குலர் வெர்பாக இல்லாமல் ப்ளூரல் வெர்பாக மாறும். அப்படின்னா அது கவுண்டபிள் நவுனில் மட்டும்தான் வரும். ஆனால் அன்கவுண்டபிள் நவுனில் அந்த மாதிரி வராது. அப்போ அதுக்கான வெர்பு தேர்வு முறை என்பது, உதாரணத்திற்கு ஆயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஆயில்ஸ்ன்னு சொல்ல முடியாது, மில்க்குன்னு சொல்லணும்னா மில்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை அன்கவுண்டபிள் நவுன்னு நம்ம தேர்வு செய்து சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம், சுகர், சுகர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இதோட அடிஷ்னலாக நம்ம பண்புகளின் பெயர்களை அடிப்படையாக கொண்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ லவ், லவ்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஹானஸ்டி, ஹானஸ்டீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவைகளை அன்கவுண்டபிள் நவுன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அன்கவுண்டபிள் நவுனை நம்ம ஒரு வாக்கியத்தில் அமைக்கும்போது அதுக்கு தகுந்த ஒரு வினைச்சொல்லை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி தான். அப்போ நிறைய ஹானஸ்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு வாக்கியத்தில் ஹானஸ்டிஸ் ஆர் த பெஸ்ட் பாலிசின்னு சொல்ல முடியாது. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறது தான் முறையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ க்ளீன் லைனர்ஸ் அப்படின்னு ஒரு இருக்குது. க்ளீன் லைனர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சுத்தமான அப்படின்றது. சுத்தமானது அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல் கிடையாது, சிங்குலர் மட்டும்தான், ஒருமையில் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ பொருள்களையே இதை எதன் அடிப்படையில்னா சப்ஸ்டான்சஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஒரு பொருளினுடைய அடிப்படை கூறுகளை மையமாக வைத்து தான் இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸை நம்ம அமைக்கிறோம். அதே மாதிரி பண்புகளை அடிப்படையாக அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன்னு இரண்டு வகையான நவுன்கள் இருக்குங்கிறத இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வாக்கியங்களில் அடுத்தடுத்தது எவ்வாறு பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய வீடியோக்களை இங்கிலீஷ் பேசலாம், ஹேண்ட் ரைட்டிங் எழுதலாம் என்ற வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.